பிரபாகரன் கூட ஒரு ஃபோட்டோவே எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கேள்வியை கேட்டதுக்கு தரைக்குறைவான பதில் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. கேள்வி கேட்டது ஒரு பெண் நிருபர். ஆமாம், அவங்க முன்னாடி இந்த ஒரு இழிவான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிற பொழுது இஷ்யூவை மேலும் சென்சிட்டிவாக மாற்றுறாரு. இப்போ ஒட்டுமொத்த அட்டென்ஷன் சீக்வன்ஸ்க்காக சில விஷயம் செய்வாங்க. அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுட்டா தெரியுமா? ஆமாம். அதுபோல் இவர் அட்டென்ஷன் சீக்வன்ஸ்க்காக சில விஷயத்தை அஜெண்டா பேஸில் செய்கிறாரு அப்படின்றது அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பிளான் பண்ணி தான் மாற்றி அடிச்சு வெல் பிளான்டு பாரு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும், வேறு யாருமே பேசிடக்கூடாது, வேறு யாருமே வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப திட்டமிட்டு கிளியர் அஜெண்டா பேஸில். சீமானுடைய புகைப்படம் 2 பேரும் மாஃப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, யார் கூட இருந்தது? பிரபாகரனோட இருந்தது. அதை கண்டுபிடிக்காமல் 10 வருஷமா 15 வருஷமா டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எஸ், 20 பெண்கள், அதுக்கு மேலேயும் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களே. எஸ், அந்த 20 பெண்களிடம் ரகசியமாக வாக்குமூலம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இவன் யாரோ சாருக்கு போய் என்னங்க சொன்னான்னு சொன்னான்ல, டைரக்ட் ஐ விட்னஸ் அவனு தான். ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சீமான் பெரியார் விஷயத்தை ஒரு மாதிரி பூதாகரமாக மாறி எல்லா இடத்துலையும் சீமான் பெரியார்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கரெக்டாக கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, சீமான் பெரியாரை பற்றி முதல் தடவை அந்த இஷ்யூ ஆரம்பித்தது டிசம்பர் 21 அந்த பாரதியார் விழாவில் ஒரு விஷயத்தில் அவர் பேசினார். அடுத்து ஒரு 10 நாளைக்கு அவங்க அதை பற்றி யாருமே ரிஃப்ளெக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ டிசம்பர் 23, 24, 25, 26 இந்த டைமில் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூன்றது கொஞ்சம் மேலே வருது, போராட்டங்கள் எல்லாம் வெடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சீமான் பேசினதை எடுத்துகிட்டு போராட்டம் அது இதுன்ட்டு ஆரம்பித்தாங்க. திடீர்னு சீமானுக்கு எதிராக போராட்டம்ன்ட்டு அது இப்போ கொஞ்ச நாள் நடுவில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்பி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 30 பெரியாரி அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, மே 17 இயக்கம், இந்த மாதிரி பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து சீமான் வீடை நேற்று முற்றுகையிட்டிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு அந்த இஷ்யூ நடந்து. 1 மாதமாக ஒரே இஷ்யூவே பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இதை எப்படி பிளான் பண்ணுறீங்க? பரந்தூர் இஷ்யூ விஜய் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பரந்தூர் இஷ்யூ கொஞ்சம் பீக் ஆச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதை இப்போ அமுக்குற மாதிரி, பரந்தூரை சைலண்ட் பண்ணுற மாதிரி இந்த இஷ்யூவை இப்போ தூக்கி விட்டுருக்காங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? கிட்டத்தட்ட ஒரு செய்தி தொடர்ச்சியாக 15 நாள் 16 நாள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்துச்சுனாக்கா அது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம். ஆனால் அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு பெரியார் விஷயம் தான் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இழுத்து கொண்டு 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு சார். அப்போது எது முக்கியமான சென்சிட்டிவான நியூஸோ அதை மறைக்கணும்னா ஒரு சின்ன கோட்டை என்ன சொல்கிறது, பெரிய கோட்டை சின்னதாக்குன்னா அதை விட பெரிய கோடு போடுவாங்கல்ல, அதுபோல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மடைமாற்றப்படணும். ஏன்னா சட்டமன்றத்திற்கே யார் இந்த சார்னு பேட்ச் போட்டு அதிமுக வர ஆரம்பிச்சிருச்சு. இது நேஷனல் நியூஸாக மாறுது. கிட்டத்தட்ட எல்லா தரப்பின் மக்களும் போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பொழுது இதுக்கு என்ன செய்யணும்? எப்பயுமே ஒரு மறைந்த அரசியல் தலைவர்களை கையில் எடுத்து அவர்களை கொடுத்து சர்ச்சையாக பேசும்பொழுது அது சென்சிட்டிவ் நியூஸ் ஆகும். அண்ணாமலை இதே மாதிரி அண்ணாவை குறித்து பேசினார். கரெக்டு. ஸோ அப்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் மாறிச்சு. இப்போது பெரியார்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் கை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி சப்போர்ட் பண்ணி வரும். ஏன்னா பிஜேபிக்கும் பெரியார் இங்கே வேண்டாம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் எங்களோட தீம் பார்ட்னர் அப்படிங்கிறாங்க. சொல்லி முடிஞ்சா குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசுறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி டோனில் அவர் பேசுகிறாரு. எல்லா விதத்திலையும் நாங்கள் உதவி செய்வோன்றாரு. ஆமாம், அச்சிராஜா. ஆமாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த நியூஸை பிஜேபி எடுத்து ஸ்கோர் பண்ண பார்க்கும்போது டிஎம்கேக்கு நல்லா தெரியுது. அப்போது இந்த விஷயத்தை பெருசாக்கினாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மட்டும் கிடையாது, எல்லா விவகாரம் மடைமாற்றப்படும். பெரியாரை இங்கே அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களும் கொந்தளிப்பாங்க. ஒட்டுமொத்தமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது ஒரு அஜெண்டா பேஸில் கொண்டு போயிட்டோம்னாக்கா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே மாட்டப்பட்டது சார் கிடையாது, சார்கள். அதை மறைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த இதை பண்ணுறாங்க. திட்டமிட்டு அதை மறைப்பதற்காகத்தான் இது சீமான் பேசுவது பெரியாரை பற்றி பேசுகிற போல இவர் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறாரா? ஆமாம், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஃபோட்டோ இஷ்யூவில் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் பிரபாகரன் கூட ஒரு ஃபோட்டோவே எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கேள்வியை கேட்டதுக்கு தரைக்குறைவான பதில் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. கேள்வி கேட்டது ஒரு பெண் நிருபர். ஆமாம். அவங்க முன்னாடி இந்த ஒரு இழிவான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிற பொழுது இஷ்யூவை மேலும் சென்சிட்டிவாக மாற்றுறாரு. இப்போ ஒட்டுமொத்த அட்டென்ஷன் சீக்வன்ஸ்க்காக சில விஷயம் செய்வாங்க. அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுட்டா தெரியுமா? ஆமாம். அதுபோல் இவர் அட்டென்ஷன் சீக்வன்ஸ்க்காக சில விஷயத்தை
அஜெண்டா பேஸில் செய்கிறாரு அப்படின்றதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லாட்டி இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அரசியலுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இவ்வளோ 15 ஆண்டுகள் ஆச்சு. 15 வருஷமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லை, அவர் 10 வருஷம் முன்னாடி பெரியாரை புகழ்ந்து தான் பேசிட்டு இருந்தார். இல்லை நீங்கள் நான் 2 விஷயம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்களேன். 10 வருஷமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சீமான் பெரியார் விஷயத்தை வச்சு? இவர் சீமானுடைய புகைப்படம் வந்து 2 பேரும் வந்து மாஃப் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, யார் கூட இருந்தது? பிரபாகரனோட இருந்தது. அதை கண்டுபிடிக்காம 10 வருஷமா 15 வருஷமா டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்த? உங்ககிட்ட என்ன இருக்கு? உளவுத்துறை இருக்குது. நீ தான் ஸ்பெஷலாக இப்போ யாரையும் போட்டிருக்கியப்பா ஃபேக்ட் செக்னு சொல்லி ஃபேக்ட் செக் யூனிட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ 15 வருஷமாக இந்த புகைப்படம் உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பேன். அப்போ 2 பேரும் திட்டமிட்டு ஒரே இடத்துல 2 விஷயத்தை கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிளான் பண்ணி தான் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. வெல் பிளான்டு. பாரு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, நம்மளை பற்றி மட்டும்தான் பேசணும், வேறு யாருமே பேசிடக்கூடாது, வேறு யாருமே வந்துடக்கூடாதுல ரொம்ப திட்டமிட்டு கிளியர் அஜெண்டா பேஸில் போய் விஜய் மேலே ஊடக வெளிச்சம் போயிடக்கூடாது, விஜய் மீது ஊடக வெளிச்சம் போயிடக்கூடாதுன்றதை தாண்டி இதில் சம்மந்தப்பட்டிருக்க சின்ன மாமா பெரிய மாமா அதை விட பெரிய முக்கிய புள்ளிகள் மீது கவனம் திரும்பி விடக்கூடாது. யாரை சொல்கிறீங்க? சின்ன மாமா பெரிய மாமா? அண்ணா யூனிவர்சிட்டி. ஞானசேகரன். நீங்கள் யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஞானசேகரனுடைய வழக்கு இன்றைக்கு அடுத்த வடிவம் பெற்றிருக்குனாக்கா அதுக்கு காரணம் தமிழ்நாடு காவல்துறை அல்ல. வேறு மாநிலத்திலிருந்து வந்த 3 ஐஏஎஸ் அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. அவர்கள்ட்ட நல்லா புரிஞ்சுங்க, ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல இந்த கேஸை நம்மள்கிட்ட கொடுத்துருக்கான பொழுது அப்போ நம்ம இதை கரெக்டாக செயல்பட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமை வாங்கி தரணும் தான் அவங்க நினைப்பாங்க. ஆமாம். 2வது விஷயம் பாலியல் குற்றச்சாட்டு. அவங்க பெண்ணாக இருக்கும்பொழுது அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. சென்சிட்டிவான விஷயம். இன்னைக்கு தூக்கி விசாரிக்கும் போது தெரியுது, அதுக்குள்ளே என்ன பண்ணுறான்? நல்லா கேளுங்க, 7 நாள் வந்து கஸ்டடி கேட்ட உடனே தான் அவனுக்கு ஃபிக்ஸ் வருது. ஆமாம், அது வரைக்கும் வரல. மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களே, அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் கிளியராக சொல்லிட்டார், பச்சை நடிக்கிறான் சார், தூக்கி கொண்டு போய் மிதிங்கன்னு. இப்போ கூட்டு போய் விசாரிக்கும் பொழுது கால் ஹிஸ்ட்ரி எடுத்தாக்கா கிட்டத்தட்ட காவல்துறை உங்கள் நண்பன் சொன்ன வார்த்தையை மிகச்சரியாக பயன்படுத்தியவன் யாருனாக்கா ஞானசேகரன் தான். 6 காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு செய்திகள் வருது. செய்தி அந்த காவல்துறையுடைய மொபைல் ஃபோனை இப்போ கையகப்படுத்திருக்காங்க. வழக்கமாக காவல்துறை தான் நம்ம மொபைல் ஃபோனை கையகப்படுத்தோம், ஆடியோ லீக் பண்ணணும். இப்போ சவுக்கு சங்கர் ஆடியோ லீக் ஆச்சுங்களா? கரெக்ட். அதை செய்தி போடும்போது எப்படி தெரியுமா போடுறான்? அப்போ தான் செய்தி ஒரு சேனலே போடுறான், வைரலாய் பரவுகின்ற சவுக்கின் ஆடியோ. ஏன்டா நீ அப்போ தான்டா போடுற, வேறு எந்த சேனலுமே போடல. அவன் போடும்போது எப்படி அஜெண்டா பேஸில் போடுறான்? ஆல்ரெடி பரவி இருந்தால் தான் அது வைரல். முதல் தடவை போடும்போதே வைரல். அப்போது முதல்ல ஒரு பர்சனலாக என் மொபைல் இருக்கிறது எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போச்சு கைக்கு? யார்கிட்ட வந்து எடுத்து யார் கொடுக்குறான ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதுல? அப்போது இப்படி திட்டமிட்டு ஒரு விஷயம் வந்து இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்குல்ல. அப்போ அதுபோல் இந்த விஷயம் அடுத்த கட்டமாக 6 காவல்துறை. இப்போ இந்த விசாரணை வளர்த்துக்குள்ளே அடுத்து யார் வருவான்னு நினைக்கிறீங்க? யார் வருவா? 2 விஷயம் போய்கிட்டு இருக்கு. அவன் மொபைல் ஃபோனில் 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எஸ், 20 பெண்கள், அதுக்கு மேலேயும் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களே. எஸ், அந்த 20 பெண்களிடம் ரகசியமாக வாக்குமூலம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இவன் யாரோ சாருக்கு போய் இணங்க சொன்னான்னு சொன்னல, டைரக்ட் ஐ விட்னஸ் அவங்க தான். உங்களை யாருக்கிட்டெல்லாம் போய் இணங்க சொன்னார்கள், உங்களை பயன்படுத்தி மிக முக்கிய புள்ளி யாருன்ற டேட்டாவை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாராக வேணா இருக்கலாம். இப்போ அதை மடைமாற்ற தான் இந்த சீமான் பெரியார். இல்லை, அது மடைமாற்றம் இவங்க பண்ணாலும் அந்த விஷயம் புதாகரமாக வரும். அப்போது அது யாராக வேணா இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதில் மிக முக்கியமாக அடுத்து விசாரணை வளத்துக்குள் வரப்போவது யாருனாக்கா மாசு அவர்கள். யார்? அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை சொல்கிறேன். எந்த ஆங்கிள் அவர் விசாரிப்பாங்கன்னு சொன்னாக்கா, அவன் 3 முறை குண்டாஸ் வாங்கியிருக்கான். இப்போ வாங்கினது 4வது குண்டாஸ். 3 முறை குண்டாஸு, கள்ளத்துப்பாக்கி வச்சுருக்கான், அதில் மாட்டியிருக்கிறான், நைட் நேரத்துலேருந்து வீடு வீடாக கொள்ளையடிச்சிருக்கிறான், ஆள் கடத்தல் பண்ணியிருக்கிறான். இவ்வளவு செய்த ஒரு நபர் மாசு கூடியே திரியும் போது உளவுத்துறையும் காவல்துறையும் எச்சரிச்சிருக்காதா? எச்சரித்த பிறகும் எதற்காக நீங்கள் அவனை உங்களோட வச்சிங்க? எதற்காக அதற்கு பின்னாடி அதை கொடுத்தது வரைக்கும் நீங்கள் வாய் திறக்கல? அவன் வீட்டுக்கு நீங்கள் பர்சனலாக போய் சாப்பிட்டதை பற்றிலாம் நீங்கள் கேட்கல. நீங்கள் ஒட்டு உறவாடுங்க, ஒரே பெட்டில் படுத்துங்க. ஆனால் இவ்வளோ பெரிய குற்றவாளியோட ஒரு அமைச்சருக்கு தொடர்பு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உளவுத்துறை எச்சரித்த பிறகுன்ற என்கொயரிக்குள்ளே வருவார் அவர். இல்லை சார், அது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்ததும் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதும் அதை வச்சு ஒரு அமைச்சர் மேலே நம்ம குற்றச்சாட்டு சொல்லிட முடியும். பல நிகழ்வுகள் மாசு கூடிய இருந்ததுக்கான காணொலி இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அழகான வேட்பாளரை பார்த்துருக்க மாட்டேங்கன்னு அறிமுகப்படுத்தினார் உதயநிதி. ஆமாம். யாரை சார்? தமிழச்சி தங்கப்பாண்டியனை. இப்படி ஒரு அறிமுகம், இப்படி ஒரு கேவலப்பட்ட அறிமுகம் நம்ம அரசியலில் பார்த்துருக்க முடியாது. அவங்களுடைய எம்பிக்காக இந்த 2024 அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ஞானசேகரன் கூட போகிறான் பைக்லேயே.
மாசு கூட பல முறை இருந்திருக்கான், இணக்கமாக இருந்திருக்கான் பொழுது முதல்ல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பல நிகழ்வுல எப்படி ஒரு அக்யூஸ்ட் உங்களோட இருக்க முடியும்? இயல்பா அந்த கேள்வி வரும். 3 குண்டாஸ், ஒரு குண்டாஸ் இல்லை சார், குண்டாஸ்ன்ற வழக்கு எதுக்கெல்லாம் போடப்படுவான்னு யோசிங்க. ஹேபிச்சுவல் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக செய்யும் பொழுது தான் வரும்பொழுது அப்போ எந்த வளையத்துக்குள்ளே மாசு வருவார்னு பாருங்க. அப்போது இந்த விஷயத்தில் பல சார்கள் மாற்றப்படுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கணும் பொழுது இந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய பூதாகரமாக போகணும்னு புரிஞ்சுங்க. அப்போ இதை மாற்றணும், இது பேசும் பொருளாக மாற்றக்கூடாது. விஜய் பரந்தூர் போனது எப்படி உட்காந்து ஊடகத்தில் பேசினாங்க? அதாவது பரந்தூரை அரசியலாக்குவது யார் அப்படின்ற டாபிக்ல பேசுறாங்க. எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இவ்வளவு கேவலமாக ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்லப்படக்கூடிய ஊடகம் வந்து இன்னைக்கு வந்து அஜெண்டா பேஸில் செயல்படுவது என்பது எவ்வளோ இழிவாக போயிடுச்சு பாருங்க. சார், யூடியூப் அறத்தோட செயல்படுது. எந்த நியூஸ் வந்தாலும் சமரசம் இல்லாமல் எடுத்து போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? ஆனால் அவங்க யூடியூப் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே மீடியாவே. நீ யாரா என்ன அங்கீகரிக்கிறதுக்கு? நான் ஒன்று தள்ளி வைக்கிறேன்ற மாதிரி தள்ளி வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு செய்தி வடிவத்தை தாண்டி மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சு இன்னைக்கு வந்து தன்னிச்சையாக நீதிமன்றம் வழக்கு எடுப்பதற்கான காரணமே யூடியூபாக தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோ சமீபத்தில் சவுக் அவர்களுடைய உதாரணம். எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ எல்லாத்தையும் யூடியூப் தான் கையாளும் பொழுது அப்போது இந்த மக்கள் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக சீமானை வச்சு திட்டமிட்டு ஒரு அஜெண்டா பேஸில் இவர்கள் செயல்பட்டு போகிறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி சார், ஆனால் இப்போது சீமான் பெரியாரை திட்டாருன்ட்டு இவ்வளோ கொதிக்கிறாங்க. ஆனால் அதை விட பெரியார் அதிகமாக திட்டினாரு பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் தான். பெரியாரையும் திட்டியிருக்காரு, அண்ணாவையும் அதிகமாக திட்டியிருக்காரு. அதாவது ஓப்பனாக நான் மோடி சப்போர்ட்டை ஒரு சனாதனவாதின்ட்டே அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அவரோட மேடையில் போயிட்டு முதலமைச்சர் என்ன பேசுகிறாருன்னா, எஸ்வி சேகர் அவர்கள் எங்களுக்கு பேசினாருன்னா 2026 நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது எப்படி சார்? சீமானுக்கு ஒரு நியாயம், எஸ்வி சேகருக்கு ஒரு நியாயமா சார்? எஸ்வி சேகர் நாங்கள் தனியாக பிராமணருக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகும் வந்து இவர்கள் வந்து சமூக நீதின்னு பேசுறது, பகுத்தறிவு பேசுறது, பெரியாரிசம் பேச வேண்டியது, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சனாதன ஒழிப்புன்னு பேச வேண்டியது. ஆனால் எஸ்வி சேகரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் பேசினா நம்ம ஜெயிச்சிருவோனாக்கா அப்போ அவர் என்ன பேச போகிறாரு? அதாவது எஸ்வி சேகர் அண்ணாமலையை எதிர்க்கிறார் அப்படின்றதுக்காக அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்களா டிஎம்கே? எடப்பாடி பீரியடில் எஸ்வி சேகர் பால் பாக்கெட் கெட்டு போச்சுனே எடப்பாடி பாலை வீட்டுக்கே டெலிவரி பண்ணப்போ எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் நீங்கள் எஸ்வி சேகரை தூக்கி கொண்டாடக்கூடிய அவசியத்தில் தான் நீங்கள் திமுக இருக்கிறது. சீமான் சொன்ன வார்த்தையை இப்போ இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் துப்புனை எச்சி தூக்கி வச்சு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் பொருத்தி பாருங்களேன், நீங்கள் எந்த மாதிரியான கோட்பாட்டுக்குள்ளே திமுக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு? நீங்கள் உங்களுடைய தத்துவம் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, நீங்கள் எந்த பேஸ் லைனில் ஆரம்பிக்கப்பட்டீங்க? இன்றைக்கி வேலை தூக்கி யாத்திரை பண்ணுறீங்க, முருகருக்கு மாநாடு எடுக்கிறீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டை எல்லாமே என்ன மாதிரி போயிட்டு இருக்கணும் பொழுது அப்போது இன்றைக்கு எந்த மாதிரியான சூழலில் திமுக இருக்குனாக்கா, திமுக நீ ஆலமரம்ன்ற 2027 யாருமே தேவையில்லைன்னு தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டு பார்ப்போம். இத்தனை ஆண்டு காலம் சொல்கிறாங்களே அவங்க 200க்கு 200 நாங்கள் ஜெயிப்போன்றாங்களே. தனித்து நிலை கூட்டணி இல்லாமல் நிற்பியா? உனக்கு அந்த திராணி இருக்கா? என்ன ஜெயிக்க முடியாதுன்றீங்களா? 100% முடியாது. என்ன சார், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கட்சி எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க? சரி, ஒன்றுமே இல்லை. உதயநிதிக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்குது. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரன், இந்நாள் முதலமைச்சருடைய மகன். நீங்கள் வந்து பெரிய ஐக்கான்றீங்க, சின்னவர்ன்றீங்க, மன்னவர்ன்றீங்கல்ல. உதயநிதி நீ தனியாக விஜய் போல ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, எலெக்ஷனை ஜெயிச்சு காமிச்சிட்டு பார்ப்போம். திமுக லேபிள் ஒழிஞ்சிக்காத. உங்களுக்கு ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு லேபிள் தேவைப்படுகிறது. நீங்கள் வந்து நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கணும், மக்களை வந்து காவு கொடுத்துட்டே இருக்கணும்னாக்கா உங்களுக்கு நாட்டை ஆள்றது தான் ஆசை. பேசாமல் நித்யானந்த மாதிரி கைலாசன் ஒரு நாட்டை வாங்கிட்டு போயிருங்க. உங்களுக்கு வேணால் காசு நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளவோ அழுதுட்டோம், நாங்கள் அதையும் சேர்த்து அழுதுட்டு போகிறோம். ஏன்னாக்கா 3 முறை முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எதற்காக? உலக முதலீடை ஈர்த்துட்டு வந்துருக்காங்க. பல ஆயிரம் கோடி முதலீடாக உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. தம்பி, ஒரு யதார்த்தமான உண்மை புரிஞ்சுங்க. பல ஆயிரம் கோடி முதலீடாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. பல ஆயிரம் கோடி முதலீடாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? குறைய தான் செய்யணும். இங்கே என்ன இருக்குது? கூடிக்கிட்டே போகுது. கூடுது. அப்போது எது உண்மை? அப்போ பல ஆயிரம் கோடி வந்த பிறகும் எங்கள் மீது வரிச்சுமையை குறைக்காமல் நீங்கள் வந்து ஒரு ஆட்சி செய்கிறீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி தானே. அப்போ இந்த ஆட்சியை ஒழிக்காமல் எப்படி மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்போ இந்த திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் நம்ம வந்து நிம்மதியாக இருந்துட முடியுமானா வாழ்றது கஷ்டம். இப்போ திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய கள சூழல் இங்கே இருக்கிறது பொழுது இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு சீமான் செயல்பட்டுருக்கணும். ஆனால் நீங்கள் யாருக்கோ செயல்படுறீங்கன்னும் பொழுது சீமான் 15 வருஷம் தனியாக நின்ற மாதிரி இப்பயும் தனியாக நின்று கத்திக்கிட்டே போய் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நேர்கோட்டில் வந்து அதிமுகவோ விஜயோ பிற கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து இங்கே திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய வேலையும் கட்டாயமும் இருக்கணும் பொழுது இதை செய்ய தவறினீங்கன்னா அடுத்த வேலை பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி யதார்த்தமாக கடையில் போய் அரிசி வேணும்னு கேளுங்க, கர்நாடகா பொண்ணியா ஆந்திரா பொண்ணியான்னு கேட்குறான். ஆமாம், தமிழ்நாடு முப்போகம் விளைஞ்ச பூமி, நம்ம தான் ஊருக்கே சோறு போட்டோம். தஞ்சாவூரில் அவ்வளோ நெல் விளையும். வரலாறு எப்படி மறைக்கப்படுகிறதுனாக்கா உலகளாவியலாக இருக்கக்கூடிய உலக அதிசயங்களில்
தஞ்சை பெரிய கோயிலை போல ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது உலகம் முழுக்க. உலகம் முழுக்க நீங்கள் பயணம் பண்ணுங்கள், ஆனால் உலக அதிசயத்தில் வரவே இல்லை. அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் எங்கேயும் கிடையாதுன்றாங்க. 100% கிடையாது. எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அந்த நிழல் கீழே விழுக்காமல் இப்படி ஒரு கட்டடக்கலை எங்கேயுமே கிடையாது. அப்போ தமிழனுடைய நுட்பம் எந்த அளவுக்கு, அறிவு நுட்பம், கட்டடக்கலை, அவனுடைய வீரம் எந்த அளவுக்கு, அவனுடைய உழவு எந்த அளவுக்கு இருக்குது, அவனுடைய குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு இருக்குது, மலைகள், சிற்பங்கள், கலைகள், அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்மளை திட்டமிட்டு உலகம் புறக்கணிக்கிறது, உள்ளே வந்து இவங்க திட்டமிட்டு தமிழுடைய வரலாறு அழிக்கிறீங்க, மொழி அழிக்கிறீங்கன்னும் பொழுது எதில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? சொந்த ஊர் பரந்தூருக்குள்ளே போகிறதுக்கு விசா பாஸ்போர்ட் வாங்கி நான் ஏதோ வேறு ஊருக்கு போகிற மாதிரி, வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி டைம் டியூரேஷன் கொடுக்குறீங்க என் மக்களை சந்திக்கணும் பொழுது. அப்போ திட்டமிட்டு நம்மளை அழிச்சதோடைய விளைவு சைனாலேருந்து பிளாஸ்டிக் அரிசி வருது, கரெக்டுங்களா? கறி, பிளாஸ்டிக் முட்டை. அப்போது எப்படி நம்மளை அழித்து கொண்டிருக்கிறார்கள்? ரொம்ப ஒரே வரியில் சொல்லிடலாம். இயற்கை அவர்கள் காவு கொடுக்க தொடங்கினார்கள். 15 புள்ள பெற்றவங்க ஒத்த புள்ள பெற்றுக்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் வாசல் நிற்கிறான். நாளைக்கு உணவும் தண்ணீரும் இல்லாமல் இது போல் அடுத்த நாட்டை கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை சோமாலியா போல் மாறாமல் இருக்குன்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான், திமுக அப்புறப்படுத்தல் பட்டால் மட்டும்தான் மக்களுக்கு விடிவு காலம். சரி சார், இது வரைக்கும் உங்கள் நேரத்தை வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றி தம்பி.